பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தை நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சங்கீதம் 33 சங்கீதம் 18-19 நாம் பார்க்கும்போது, அவர் தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறார் என்றும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடை காப்பாற்றுவார் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தப்பி பிழைத்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மளோடு இருந்ததனால் மாத்திரம்தான். இஸ்ரவேலின் ராஜா யோராம் தன்னை எதிர்த்து வந்த மோவாபிய ராஜாவை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்காக ஏதோமின் ராஜாவையும் யூத ராஜாவையும் அழைத்து கொண்டு வனாந்தர வழியாக புறப்பட்டு போனார்கள். 7 நாள் அளவும் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்தார்கள். இறுதியாக எலிசா தீர்க்கதரிசி அணுகினார்கள். எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார். அதே போல் அவர்களும் விசுவாசமாக வாய்க்கால்களை வெட்டினார்கள். அந்த தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பிற்று. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம். தண்ணீர் இல்லை என்றாலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், பஞ்சத்திலும் அவர் உயிரை காப்பார் என்று அவரை விசுவாசியுங்கள். அவர் நிச்சயம் உங்களை தப்புவித்து காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.